அனைவருக்கும் டெக் ராக்கெட் நண்பனின் இனிய வணக்கம். இன்றைய வீடியோ தொகுப்புல OTG பற்றிய பயன்களை பற்றி பார்க்க போறோம். பயன்கள் எல்லாம் தெரியும் என்றால் இந்த வீடியோவை தாராளமாக ஸ்கிப் பண்ணலாம். தெரியாதவங்க இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இந்த OTG எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க என்பதை பற்றிய தகவல் தொகுப்பு கொடுக்க போறோம். சரி, இந்த USB என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சீரியல் பஸ் என்பதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த USB ஆன் தி கோ என்பதை தான் USB OTGன்னு சொல்றோம். இந்த USB கேபிளை ரெண்டு விஷயத்துக்கு முக்கியமாக பயன்படுத்துவோம். ஒன்று எலக்ட்ரிசிட்டி, மற்றொன்று தகவல் தொடர்பு. இதன் மூலமா வேற என்னெல்லாம் பண்ணலாம்னு வாங்க பார்ப்போம். அந்த வீடியோ தொகுப்பை பார்ப்பதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். மொபைலில் இணைக்கப்பட்டுள்ள OTG மூலமாக நீங்கள் உங்களுடைய பென்ட்ரைவை அதில் போட்டு பயன்படுத்த முடியும். எந்த ஒரு மீடியா ஃபைலையும் காப்பி செய்து பே செய்ய முடியும். அடுத்து நீங்கள் கணினியில் பயன்படுத்துகின்ற மவுஸை இதில் கனெக்ட் செய்து பயன்படுத்த இயலும். கனெக்ட் செய்தவுடன் கணினி திரையில் தோன்றும் போல ஒரு குறியீடு தோன்றும். பிறகு உங்கள் மொபைலில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கணினியில் நீங்கள் பயன்படுத்துகின்ற கீபோர்டை இதில் இணைத்து நீங்கள் தேவையானவற்றை டைப் செய்து கொள்ளலாம். அடுத்து கேம் ப்ளே பண்ணுற நபர்களாக இருந்தால் ஜாய்ஸ்டிக்கை இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் இணைத்து நீங்கள் PUBG போன்ற கேம்களை இதில் தாராளமாக ப்ளே பண்ண முடியும். அடுத்து இப்பொழுது விற்பனை செய்யப்படுகின்ற எமர்ஜென்சி LED லைட் போன்றவற்றை இதில் நீங்கள் போட்டு பயன்படுத்த இயலும். மேலும் USB அட்டாச்மெண்ட் கொண்ட ஸ்பீக்கர்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் கனெக்ட் செய்து பயன்படுத்தலாம். உங்களுடைய மோடம் போன்றவற்றில் நீங்கள் இதை கனெக்ட் செய்து பயன்படுத்த முடியும். அதற்கு சம்பந்தமான ஆப்பை உங்களுடைய மொபைலில் பதிவிறக்கம் செய்து கொண்டு நீங்கள் அதை பயன்படுத்தலாம். இந்த OTG மூலமாக 2 மொபைல்களுக்கிடையே சார்ஜ் பரிமாறிக்கொள்ள இந்த OTG உதவுது. கேமரா போன்றவற்றை பயன்படுத்தும் பொழுது அதிலிருந்து மீடியா ஃபைலை நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த OTG மூலமாக நீங்கள் செய்ய இயலும். உங்கள் மொபைலில் பிரிண்ட் ஷேர் என்கிற ஆப்பை பதிவிறக்கி கொண்டு இதன் மூலமாக நீங்கள் OTGயை பயன்படுத்தி நேராக உங்கள் மொபைலில் இருந்து பிரிண்டருக்கு பிரிண்ட் கொடுக்க இயலும். இந்த OTG சப்போர்ட் ரொம்பவும் பழைய ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கு சப்போர்ட் ஆகாது. எனவே உங்கள் மொபைல் ஃபஸ்ட்டு OTG சப்போர்ட் பண்ணுமா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பின்பு எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.